இந்த ஆளு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கஞ்சமானவன். எந்த அளவுக்கு கஞ்சனா, சூப்பர் மார்க்கெட்ல எக்ஸ்பைரி ஆன ஃபுட்ட கம்மி விலைக்கு வாங்கிட்டு, அந்த பில்லையும் கம்மி பண்றதுக்காக ஏதோ ஒரு கூப்பன் கோட் குடுத்து கம்மி பண்ணி வாங்கிட்டு போவான். தண்ணி பில்ல கம்மி பண்றதுக்காக அவன் தண்ணிய ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுவான். காலியான பேஸ்ட்ட கூட எப்படி பிதுக்கி அதுலேருந்து பேஸ்ட்ட வர வச்சு யூஸ் பண்ணுவான். இறந்து போன அவங்க அப்பா அம்மா கும்பிட்றதுக்காக ஒரு பத்திய 3ஆ உடைச்சு சாமி கும்பிட்டு தினமும் வேலைக்கு போயிருவான். இதே மாதிரி கஞ்சம் பண்ணி 25 வருஷத்துல $1 மில்லியன் சேர்த்துருவான். இதுக்கு மேல நம்ம வேலைக்கே போக வேணாம், நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் முடிவு செஞ்சிருவான். ஒரு நாள் அவன் லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது மயங்கி கீழே விழுந்துருவான். அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு டாக்டர்ல செக் பண்ணிட்டு உங்களுக்கு மூளையில கட்டி வந்திருக்குன்னு சொல்லிடுவாங்க. இவங்க சொல்றத அவன் நம்பவே இல்லை. அதனால இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணலான்னு போறான். ஆனா அங்க செக் பண்றதுக்கு $20 எக்ஸ்ட்ராவே கேட்கறாங்க. அதனால அவன் மறுபடியும் பழைய ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறான். அங்க போய் மறுபடியும் செக் பண்றான். செக் பண்ணதுக்கு கட்டி பெருசாயிடுச்சுன்னு சொல்லிடுறானுங்க. இன்னும் நீங்க 10 நாள் தான் உயிரோட இருப்பீங்கன்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. அவன் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மா சமாதி முன்னாடி போயிட்டு அழுகுறான், எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் பேங்க்ல இருந்து அவனோட மொத்த பணத்தையும் எடுத்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஊர்ல இருக்க பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அங்க போய் எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் காரையும் வாடகைக்கு எடுத்துக்கிறான். அதோட ஒரு நாள் வாடகை $800. அதுக்கப்புறம் ஒரு கேம் சென்டருக்கு போய் நிறைய காசு வாங்கிட்டு போய் கேம் விளையாடி காசை தீக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு கிளப்புக்கு போய் அங்க இருக்கிற மொத்த சரக்கையும் வாங்கி அவனால குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெயிட்டரை விட்டு குடிக்க விடுறான். செத்து போனதுக்கு அப்புறம் அவனை புதைக்கிறதுக்கு ஒரு காஸ்ட்லியான சவப்பெட்டியை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் மூஞ்சி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்லர் போயிட்டு ஃபேஷியல்லாம் பண்ணிக்கிறான். அவனோட கடைசி நாள் அப்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல இருந்து கெட்டு போன சாசேஜ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவன் கீழே விழுந்துடுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிடுறான். அவனை சடனாக முடிக்கும் போது நான் ஏன் இன்னும் சாகாம இருக்கேன் அப்படின்னு அவன் டாக்டர்கிட்ட கேட்கறான். அவன் டாக்டர் வந்து சாரி, எங்க மிஷின் தான் கோளாறு, உங்களுக்கு கேன்சர்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். நீங்க கெட்டு போன சாப்பாடு சாப்பிட்டனாலதான் நீங்க மயங்கி கீழே விழுந்திருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் கதறி அழுகுறான், ஏன்னா அவன் காசெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு.